ஹாய் வீவர்ஸ், எப்படி எல்லாருமே நல்லா இருக்கிறதா? இப்போ ஒரு சின்ன டிப்ஸ் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ பாருங்கள், இவங்களுக்கு இந்த கழுத்து ரவுண்டு கழுத்து வச்சுருக்கேன்னா அந்த கழுத்து கொஞ்சம் இறக்கமாக இருக்குதுன்னு சொல்லினேன். இறக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மேலே ஏற்றிருக்கு. ஏன்னா நம்ம இது ஒன்றும் மேலே ஏற்ற முடியாது. ஏன்னா இது கட்டிங் வெட்டியாச்சு, ஸ்டிச்சிங் பண்ணியாச்சு. இது ஒரு கஸ்டமர் எங்கிட்ட ஐடியா கேட்டிருக்குனாக்கா இதுக்கு என்ன பண்ணலான்னு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இது ஸ்டோன் வச்சுருக்கு. ஸ்டோன் வைக்காமல் இருந்தால் கூட நம்ம இங்கே ஷோல்டர் லைட்டாக கொஞ்சம் பிடிச்சா கூட கொஞ்சம் மேலே ஏறிடும். இருந்தாலும் ரொம்ப ஏறாது. இப்போ இது ஸ்டோன் வச்சுருக்கு. நம்ம இங்கேயும் அடிக்க முடியாது, அட்டத்தையும் அடிக்க முடியாது. ஏன்னா ஸ்டோனு கழட்டினா நல்லா இருக்காது. இப்போ நம்ம அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் நான் சொல்லி பாருங்கள். இந்த மாதிரி கோல்டு கலர் இங்கே இருக்குது பார்த்தியலாம். இந்த மாதிரி ஒரு கோல்டு கலர் அப்படியே ஷேப்பில் அப்படியே எடுத்துக்கோங்க. ஒரு ஃபோம் மாதிரி ஃபோம் எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்படியே யூ ஷேப்போ ஸ்டார் நெக்கு எப்போ உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட்டிங் வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு பாருங்க. இந்த மாதிரி மேல்டி போட்டுட்டு இந்த சைடில் சைடில் தையல் லைட்டாக வெட்டி விட்டுட்டு அப்படியே திருப்பிக்கோங்க. இதில் இந்த மயிலில் கோல்டு கலர் இருக்குது, அதனால் நான் கோல்டு கலர் எடுக்கேன். உங்களுக்கு எந்த கலரில் இருக்குமோ அந்த கலர் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பார்டர் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பார்டர் வாங்கிக்கோங்க அதே கலர் ஷேமுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி நெக்கு அந்த மாதிரில வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு ஸ்டோன் வச்சுட்டு அப்படியே உள்ளாடி மேலே வைக்கக்கூடாது, கீழே வச்சு இப்படியே வச்சு நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. பத்தில் அது ஒரு மாடல் மாதிரி வந்துருச்சு, அவ்வளோதான். இது ஒரு சின்ன வேலை. அப்படி அவங்க கழுத்து கொஞ்சம் இறக்கமாக இருக்குது, கொஞ்சம் மேலே வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த கலர் என்ன கலர் இருக்கோ அந்த கலரை எடுத்து வச்சு அதே ஸ்டோனை மேலே வச்சு அட்டாச் பண்ணால் சிம்பிளாக ஒரு மாடல் நெக்கு மாதிரி ரெடி ஆயிடுச்சு.